வணக்கம். நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சுக்காவில் டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் செய்முறையை தொடங்குவோம். அதுக்கு முதலாவதாக எங்களோட சிக்கன் ட்ரம் ஸ்டிக்களுக்கு நாங்கள் மசாலா எல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தொடர்ந்து மற்ற ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிட்டுது. சூடாயின எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் மல்லி, நச்சீரம், பெருஞ்சீரகம், மிளகு இவ்வளவும் போட்டு வரட்டணும். இது செய்து வரும்போது இதுக்குள்ளே செத்தல் மிளகாய் கொஞ்சம் நிறையவே போடணும் காரத்துக்காக. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, வதங்கி வார நேரம் துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ போட்டு நல்லா சேர வறுக்க வேணும். இது வறுப்படுற நேரம் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளணும். போட்டு இது நல்லா வறுக்க வேணும். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிக்கன் ரெசிபி. ஆக தவிர்க்கவே இல்லாமல் நாங்கள் சிக்கன் மசாலா ஏதாவது சேர்க்க வேணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மிக்ஸ் போட்டிருக்கிறோம், நூறு சிக்கன் கறி மிக்ஸ் சேர்த்துருக்குறோம். வாசனையும் நிறமும் நல்லா வந்திருக்குது. ஸோ இதை இந்த தேங்காய்ப்பூ மற்ற ஏனைய மசாலா பொருட்களோடு நல்லா கலந்து விட்டு கொள்ள வேணும். தேங்காய்ப்பூ எண்ணெயில் வறுபட்டு வரும் பொழுது ஒரு எண்ணெய் திரள்ற வாசனை கொண்டு வரும். அந்த வாசனை வரும் வரைக்கும் நன்றாக வறுக்க வேணும். இது நல்லா இந்த மசாலா வறுபட்டுட்டு தேங்காய் வறுபட்டுட்டு நாங்கள் இப்போ ஸ்டவ்வை நிறுத்தி கொள்ளுவோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு கம்ப்ளீட்டாக இது சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் இதை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுவோம், ஆற விடுவோம். இது நல்லா சூடாக இருக்குது. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மை போல் அரைச்சி கொள்ள வேணும். முதல்ல இதை ஆறட்டும். சரி, இங்கே நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காய் பூ மசாலா எல்லாம் போட்டு வறுத்து வச்ச அந்த மிக்சரை எடுத்து நல்லா தண்ணியே விடாமல் பிளெண்டரில் மையை அரைச்சி எடுத்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி விட்டுக்கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை தவிர்த்து குறைச்சி இதை இந்த மாதிரியான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கொள்வது கட்டாயம். இப்போ மிச்ச ரெசிபி பார்க்கலாம். பேனை சூடு பண்ணி இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிற எண்ணெய்க்குள்ளே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். வழக்கமான ஸ்லைசஸ் தான், அது சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற நேரம் அதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாய், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் எல்லாம் தாளிதமாகுது. இதுக்குள்ளே நாங்கள் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது. இது இஞ்சியும் வெள்ளைப்பூடும் கணக்க சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுக்கொள்ளுவோம். இஞ்சி வெள்ளை போடுற வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தாளித்து கொள்ளுவோம்.
இப்போ எங்களோட தாளிதம் ரெடி ஆகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூ மசாலா சேர்த்த இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கொள்ளுவோம். இது பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு தண்ணியே கொஞ்சமும் இல்லாமல் ஒரு ட்ரையான இதாக இருக்குது. இதை சேர்த்து இந்த மசாலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த சேர்த்து இதுக்குள்ளே நம்மளோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா சுண்டி வர வேணும், தண்ணி கொஞ்சம் இல்லாமல் ஒட்ட திரண்டு வரும். இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட சிக்கன் லெக்ஸை சேர்க்க போகிறோம். இதையும் நல்லா இதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கொள்ளுவோம். எந்த சிக்கன் ரெசிபி எடுத்தாலுமே பெரும்பாலும் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே ட்ரம்ஸ்டிக் எடுத்ததுக்கு காரணம் கட்டாயம் ட்ரம்ஸ்டிக் தான் எடுக்கணும் வேண்டி இல்லை, இதுக்கு வேறு சிக்கனில் மற்ற பார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரம்ஸ்டிக் நாங்கள் இவ்வளோ நிறைய கிளறும் போது உடையாது இருக்குமென்றதால தான் நான் கூடுதலாக அதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் இப்படியே வேகட்டும். ஏண்டா நாங்கள் தண்ணி அதிகம் விட போகிறதில்ல, தண்ணி அதிகம் விட்டால் கறி வேகிறதுக்கு கூட நேரம் எடுக்கும்ன்றதால இந்த இதுக்குள்ளேயே தேங்காய் பூட தண்ணியில் கொஞ்சம் சேர்ந்து அந்த சிக்கன் வேக ஆரம்பிக்கும். இப்படி காலாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு தண்ணீர் விட்டு வேக வைத்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இந்த தேங்காய்ப்பில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திரண்டு வந்திருக்குது. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை சிக்கனை வேக வச்சு கொள்ளலாம். அதிகம் விட்டிங்கன்னு சொன்னால் கூட நேரம் எடுக்கும், திரட்சியான ஒரு கறியாக வராது. அவ்வளோதான், எங்களோட தேங்காய் துருவல் பாவிச்சு செய்கிற இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு. இது நம்ம வசந்தம் டிவியோட 14வது ஆனிவர்சரிக்காக செலிப்ரேஷனுக்காக செய்த ரெசிபி. நல்லாவே வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டா, பான் அந்த மாதிரியான உணவுகளோட சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் எங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.